ஹாய், வெல்கம் டு தன்விகா ஆரி கிரியேஷன்ஸ். ட்ரேசிங் இல்லாமல் ஆரி ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி போன ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதனுடைய பார்ட் 2 வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு இதில் ஒரு சின்ன ஃப்ளவர் போட போகிறேன். இது எப்படி நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் போடுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இதில் 7x7 ஸ்டன்ஸாக எடுத்துருக்கிறேன். இது நம்ம ஃப்ரெஞ்சு நாட்டு போடுறதுக்கு தான். எப்போவுமே ஒரே மாதிரி போடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 ஃப்ரெஞ்ச் நாட்டு ஆப்போசிட்டில் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 2 ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் சென்டரில் 2 ஃப்ரெஞ்ச் நாட்டு வர்ற மாதிரி இருக்கணும். கேப் ஈவனாக இருக்கணும். ரெண்டுமே ஒரே கேப்பில் வரணும். அந்த மாதிரி பார்த்து போடணும். இதில் நான் சீக்வன்ஸ் 3mm சீக்வன்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி இதில் விட்டு ஒரே ஒரு சுற்று தான் சுற்றி இருக்கிறேன். 2 சுற்று இல்லை, ஒரு சுற்று மட்டும் சுற்றி இருக்கிறேன். சுற்றி இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். இப்போ இதே மாதிரி ஈவனாக இந்த சைடும் ரைட் சைடும் இதே மாதிரி ஈவனாக போடணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சீக்வன்ஸ் எடுத்துருக்கோமா, அதுக்கு அடியில் நூல் சுற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சீக்வன்ஸ் இருந்துக்கணும். இந்த மாதிரி ஒரே மாதிரி யூனிஃபார்மாக நீட்டாக போடணும். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஃபுல்லாக ஒன்று போல் போட்டு முடிச்சுக்கிடணும். போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதை போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாமே ஒரே ஈவனாக வரணும். ஃப்ளவருக்கும் இன்னொரு ஃப்ளவருக்கும் கேப் கூட ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும். அது பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லைன் ட்ரா பண்ணிக்கணும். அப்புறம் 2 தடவை லீஃப் போட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு கோடு இந்த மாதிரி போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் சென்ட்ரலில் உள்ள பூவு. இந்த சென்ட்ரலில் உள்ள ஃப்ளவர்லேருந்து லெஃப்ட் சைடு உள்ள இதெல்லாமே லீஃப் இதை ஒட்டினாக்கில் இது இருக்குது. ரைட் சைடு வரும்போது ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்குது. அந்த லீஃப் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த லீஃபில் சென்ட்ரல் லைன் கட் பீடு, இது மைக்ரோ கட் பீடுன்னு சொல்லுவோம். அதுதான் எடுத்துருக்கிறேன், கிளாஸ் பீடு. நெக்ஸ்ட்டு லீஃபு இதே மாதிரி இந்த லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு பண்ணிக்கிறேன். லீஃப் ஃபில்லிங்கும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி யூனிஃபார்மாக பண்ணணும். அதாவது கீழே இருந்து மேலே வர்றது ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அதே மாதிரி தான் எல்லா ஃப்ளவரும் எல்லா லீஃபுமே ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் போடணும். நெக்ஸ்ட்டு 2 சுகர் பீடும் 3mm பீடும் போட்டு ஒரு சைடு லீஃப் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அந்த சீக்வன்ஸில் 3 சுகர் பீடு வச்சு போட்டுக்கிறேன். லீஃப் எப்போ போட்டாலும் ஒரே மாதிரி போடணும். ஒரு டைரெக்ஷனில் நெக்ஸ்ட்டு ஒரு டைரெக்ஷனில் போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு இங்கனக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு த்ரெட்டும் இருக்குது. அதுக்கு லீஃப் இந்த மாதிரி கையிலே ட்ரா பண்ணிக்கிறேன். இது லீஃப் ஃபில்லிங் நம்ம பண்ணியிருப்போம்ல த்ரெட் ஒர்க்கில், அந்த லீஃப் ஃபில்லிங் தான். சாரீ மல்டி கலர் அப்படிங்கிறதுனால நான் 2-3 கலர்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லீஃப் ஃபில்லிங் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு லீஃப்லேயே வச்சு ஃபுல்லாக புட்டாஸும் முடித்து ஒரு சுகர் பீடும் ஒரு 3mm பீடும் வச்சு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி ட்ரேசிங் இல்லாமல் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.